அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு 2025ஆம் வருடம் நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பலன், தற்போதுள்ள கிரக பலன் கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடக ராசி லக்னத்திற்கு தற்போது தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே 3வது வீட்டிலே கேதுவும், பாக்கியத்திலே 9வது வீட்டிலே ராகுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது பார்த்திங்கன்னா 2025ஆம் வருடம் மே மாதம் வரை இன்னொரு 8 மாத காலம் உள்ளது. சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு கேது முழு பாவ கிரகங்கள், இருள் கிரகங்கள். இந்த ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த ராசியில் அமர்கிறார்களோ அந்த ராசியை தன்னுடைய சொந்த வீடாக கொண்டு பலன்கள் கொடுக்கக்கூடியவர்கள். கோச்சார ரீதியாக ஒரு ராசியில் 1.5 வருட காலம் இந்த ராகு கேது சஞ்சாரம் செய்வார்கள். மற்ற கிரகங்கள் முன்னோக்கி செல்லும், இந்த ராகு கேது இருவரும் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார்கள். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு கேது வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியவர்கள். மற்ற வீடுகளில் வரும்போது சர்ப்பங்களால் அந்த ராசிக்காரர்களுக்கு தொந்தரவுகள் வரும். கோச்சாரத்தில் 2ஆம் வீடு ஜென்மராசி, 12ஆம் இடம், இந்த 3 வீடுகளை இந்த ராகு கேது கடக்கங்காட்டியும் பெரிய அளவு 7.5 நாட்டு சனியை கடந்ததை விட கடுமையான கஷ்ட பாதிப்புகளை தரும். கடகராசிக்கு 3வது வீட்டிலே இன்னொரு 8 மாத காலம் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 3ஆம் வீட்டிலே கேது வரும்போது உங்களுடைய முயற்சிக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் தாமதப்படும். தம்பி தங்கைகளால் கடகராசி லக்ன அன்பர்களுக்கு பெரிய அளவு ஆதாயங்கள் இல்லை. கடகராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தையார் சம்பாதித்ததை விட நீங்கள் உங்கள் தந்தையாரை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சென்று உங்கள் சுய முயற்சி, உங்கள் சுய உழைப்பால் சுய சம்பாத்தியம் பெற்று நீங்களே 4 காசு சேமித்து வைக்கக்கூடிய கால நேரம் கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு இன்னொரு 8 மாத காலம் உண்டு. 9ஆம் இடமான பாக்கியத்திலே ராகுபவன் அமர்ந்திருக்கும் போது ராகுவால் பெரிய அளவு யோகம் உண்டு. கடந்த ஓராண்டு காலத்தில் கடகராசி லக்ன அன்பர்களுடைய குடும்பத்தில் பாம்பு கடி, விஷக்கடி தொந்தரவுலாம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் குடும்ப நபர்களுக்கு பாம்பு கடித்து விஷக்கடியிலிருந்து மீண்டவர்கள் கடகராசி லக்ன அன்பர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள். கடகராசி லக்னத்திற்கு 9வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது உங்களால், உங்கள் காரியங்களால் உங்கள் தந்தையாருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்கள் தந்தை சொல் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஒரே பிடிவாதமாக இருப்பீங்க. உங்கள் தந்தைக்கு உங்களால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பாக்கியத்திலே ராகு பகவான் வரும்போது தந்தையாருக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இப்படிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2025ஆம் வருடம் மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. ராகு பகவான் கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனியுடன் கூட்டணி சேரப்போகிறார். கேது பகவான் 2வது வீட்டிற்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் கடகராசி லக்ன நண்பர்களுக்கு சர்ப்ப கிரகங்கள், பாம்பு உங்கள் ராசியை சுட்டு போடுது. நீங்கள் கவனமாக பேசி செயல்படக்கூடிய கால நேரமாக ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி முதலே உங்களுக்கு இருக்கும். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. கேது அமர்ந்த வீட்டை சுருக்கும், ராகு அமரும் வீடு விரிவுபடுத்தும். ராகு கொடுத்து கெடுப்பார், கேது கெடுத்து கொடுப்பார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் வரும்போது கடக ராசி லக்ன நண்பர்கள்
வெட்டுக்குன்னு மற்றவர்கள் நாக்கை பிடிங்கிட்டு சாகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அப்படியே கோவம் வந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் பணிவாக தான் மற்றவர்களிடம் பேசணும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே தற்போது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது கடகராசி லக்ன அன்பர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும். ஏறத்தாழ வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இன்னொரு 1.5 ஆண்டு காலம் சனி பெயர்ச்சி இருக்கிறது. சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது அஷ்டமத்திலே 2 பாவ கிரகங்கள், 2 இருள் கிரகங்கள் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத வண்டி வாகன விபத்தெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இன்சூரன்ஸு போடாதீங்க, இன்சூரன்ஸு போட்டு வச்சுக்கணும். 8வது வீட்டிலே கருநாக பாம்பு வரும்போது கடக ராசி லக்ன அன்பர்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்ப நபர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், எதிர்பாராத தொல்லை தொந்தரவுகளாக வரும். கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் பெற்றோர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் பகைச்சிக்கிற மாதிரி, கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிகிற மாதிரி இந்த 2ஆம் வீட்டில் அமரக்கூடிய கேதுவும் 8ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராகுவும் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகிறார்கள். 2024 வருடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி முதலே கடகராசி லக்னத்திற்கு 3வது வீட்டிலே சூரிய பகவான் நட்சத்திரத்திலே கேது பகவான் பெயர்ச்சி ஆகிவிடுவார். கடகராசி லக்ன அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி நட்சத்திரத்தில் கேது வரும்போது உங்களுடைய சொல் வார்த்தை ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்ற மாதிரி இருக்கும். மற்றவர்களை நாக்கை பிடிங்கிட்டு சாகிற மாதிரி உங்களுடைய சொல் இருக்கும். கடக ராசி லக்ன அன்பர்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேது வரும்போது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும், குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களை பயமுறுத்தாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். கடக ராசி லக்னத்திற்கு 8ஆம் இடமான அஷ்டமத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடமாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரும்பாலும் வரன் செட் ஆகிருக்காது. திருமணம் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். அப்போ லாபஸ்தானமான 11வது வீட்டிலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார். சத்துருஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது குடும்பத்திலிருந்து சுப காரியங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு. 2025 மே மாதம் வரை இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடியே திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அடம் பிடிக்காமல், பிடிவாதம் பிடிக்காமல் வரன் செட் ஆச்சுன்னா திருமணம் செய்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்திங்கன்னா இந்த வரன் வேணாம், அந்த வரன் வேணாம், அப்படி வேணாம், இப்படி வேணாம் அப்படின்னு வசதி வாய்ப்புகள் எதிர்பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு அடுத்த 4.5 ஆண்டு காலம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கடகராசி லக்ன அன்பர்களுக்கு குறைவு. இதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது கடகராசி லக்ன அன்பர்கள் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. அஷ்டமத்திலிருந்து சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுவதற்கு காலதாமதங்கள் ஆகும். 2025 வருடம் குரு பயிற்சி இருக்கிறது. கடகராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து அவருடைய 9ஆம் பார்வையால் சனி ராகுவை பார்வை செய்வார். இப்போ குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது. கடகராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் தன விரயங்கள் தான் ஏற்படும். வீடு கட்டுவது, நிலபல சொத்துக்கள் வாங்குவது, இந்த மாதிரி சுப செலவாக செய்து கொள்ளலாம். அஷ்டமத்திற்கு 2 இருள் கிரகங்கள் வரும்போது போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். செய்வன மாய மந்திரம், பில்லி சூனியம், இப்படி உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படுற மாதிரியான நிகழ்வுலாம் நடக்கும். குரு பார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் வலுவோடு இருந்தார் என்றால் கோடி தோஷங்கள் வந்தாலும்
கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு நிவர்த்தியாகும். இன்னொரு 8 மாத காலம் கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது குரு 3 கிரகங்கள் மிக பலமாக இருக்கும்போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழி உங்களுக்கு நல்ல ஆதரவு ஆதாயம் உண்டு. செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், தொலை தொடர்புகள் வழியில் நல்ல ஆதரவு உண்டு. லாபஸ்தானத்திலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது லாபங்கள் பெற்று விடலாம். 2 8ஆம் வீட்டில் ராகு கேது வரும்போது பொழுதுபோக்குக்காக அதிகம் செலவிடுவீங்க. அதிக நேரம் படம் பார்த்துக்கிட்டே இருப்பது, குடும்ப பெரியவர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்காமல் இருப்பது, அதிகம் உங்கள் மனம் ஏதோ ஒரு வழியில் மாய வழியில் மாட்டியிருப்பது போல் உங்கள் மன எண்ணங்கள் செல்லும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.